நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பண்டிகை நாட்களில் ஏழை எளியோரையும் நினைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களில் நாலுமாவடியிலும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கும் நாம் ஆதரித்து வரும் புதுவாழ்வு மைய குழந்தைகளுக்கும் புத்தாடைகள், கிறிஸ்துமஸ் வெகுமதிகளோடு அறுசுவை உணவு வழங்கி உங்கள் சார்பாக அவர்களை மகிழ்விக்க இருக்கின்றோம். மேலும் சென்னை, மதுரை, திருச்சி போன்ற மாநகரங்களில் தெருவோரத்தில் வசிக்கும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு கிறிஸ்துவின் அன்போடு கிறிஸ்துமஸ் வெகுமதியும் வழங்க இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி உங்கள் உதாரத்துவமான நன்கொடைகளை தாராளமாக வழங்கி இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த முன் வாருங்கள். 20,000 பேருக்கு புத்தாடை, கிறிஸ்துமஸ் விருந்து மற்றும் கிறிஸ்துமஸ் வெகுமதி வழங்கிட ஒரு நபருக்கு 1000 ரூபாய் தேவை. உங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த பண்டிகை நாட்களில் ஏழை எளியோரை நினைத்திடுங்கள். நன்கொடை அனுப்ப வேண்டிய விவரம்: எங்கள் வங்கி விவரம், அக்கவுண்ட் நேம் நியூ லைஃப் சொசைட்டி, அக்கவுண்ட் நம்பர் 0541007104000513, பேங்க் நேம் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், பிரான்ச் பிரகாசபுரம், நாசரேத், IFSC கோட் TMBL 000054. ஜிபே மூலமாக அனுப்ப 70947777881. UPI ID மூலமாக அனுப்ப New Life SOC@SBI. For forging contributions +918903835315. மணி ஆர்டர் மூலமாகவோ அல்லது செக் அல்லது DD மூலமாகவோ அனுப்ப விரும்பினால் நியூ லைஃப் சொசைட்டி என்ற பெயரில் அனுப்பவும். ஆன்லைன் மூலமாகவும் நன்கொடைகள் அனுப்பலாம். www.newlifesociety.in. உங்கள் நன்கொடைகளுக்கு ATG வருமான வரி விலக்கு உண்டு. எங்கள் முகவரி நியூ லைஃப் சொசைட்டி, நாகமாவடி, பின்கோட் 628211. Our email accounts@newlifesociety.in. மேலும் விவரங்களுக்கு +918903835315 மற்றும் +919842735305. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? குடும்பமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? இப்போது நம்ம உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து பாட்டு பாட இயேசு இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற குட்டி பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்களா, அழகாக யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாட போகிறோம். எல்லாம் சேர்ந்து பாட ரெடியாக இருக்கீங்களா? மியூசிக் வாசிக்க எங்கள் குடும்பத்தில் இருக்க தம்பிமாரெலாம் ரெடியாக இருக்கிறாங்க. என்ன பாட்டு பாடலாம்? நீங்கள் சொல்லுங்கள். என்றும் ஆனந்தமாக இருக்கணுமா? இவங்க சொல்கிறாங்க என்றும் ஆனந்தம். எல்லாம் சேர்ந்து நம்ம சந்தோஷமாக ஆனந்தமாக பாடலாமா?
துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதா ஒரு பெரிய ஆனந்தம். அவர் எப்போவுமே கூட இருக்கார்ல, நம்ம வீட்டில் இருக்கிறார்ல, உங்கள் வீட்டில் இயேசு இருக்கிறாங்கல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. விலகவே மாட்டாங்க. ஏசப்பா எங்கள் வீட்டில் இருங்க, எங்கள் கூட இருங்கன்னு நீங்கள் வேண்டிக் கொண்டா அவர் உங்கள் கூடவே இருப்பார். அது மாத்திரம் இல்லை, உங்களை மறக்கவே மாட்டாராம். நம்மளை மறக்காமல் எப்போவுமே நினைவில் வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர். அதை குறித்த ஒரு பாட்டு அதான பாடணும். என்ன பாட்டு பாடணும்? என்னை மறவா இயேசுநாதா, அதாவது என்னை மறக்காத இயேசுநாதா அப்படின்னு ஆண்டவரை துதித்து நம்ம பாடணும். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனர்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனர்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசமென் மேல் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆண்டவருடைய தயவுள்ள கரம் நம்மை தாங்கி நடத்தி கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் எப்படி நம்மை தாங்கி நடத்துகிறது, நம்முடைய குடும்பத்தில் எப்படி அவர் ஆசீர்வாதம் தருகிறார்,
என்கிறதை அநேகர் சாட்சியாக சொன்னதை கடந்த நாட்களில் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துருக்குறோம் இல்லை. ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் இருந்தால் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கும்? நான் அடிக்கடி சொல்ல, குட்டி மோட்சமாக இருக்கணும். நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கணும்? ஒரு குட்டி மோட்சமாக, சந்தோஷம், சமாதானம், அன்பு, ஐக்கியம், ஒரு பெரிய மகிழ்ச்சி, கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், அந்த உறவுகள், தாத்தா பாட்டி, பேர பிள்ளைகள், மாமியார் மருமகள் அப்படின்ற உறவுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ஒரு ஐக்கியமாக இருந்தால் சந்தோஷ சமாதான குடும்பத்தில் இருக்கும். அதனால் நம்ம கவனம் செலுத்தி அதுக்கு தான் குடும்பத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு குடும்பத்தார் மாத்தாண்டர்களை கன்னியாகுமரி மாவட்ட மாத்தாண்டத்திலிருந்து ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் தங்களுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. அவங்க பென்னட் என்கிற ஒரு சகோதரர், அவருடைய மனைவி, 2 பிள்ளைகள், அவங்க குடும்பத்தில் எப்படி ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் என்பதை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. அவங்க குடும்ப ஜெபத்தினால் உண்டான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்லுவாங்க. கவனமாக பாருங்கள் இந்த சாட்சியை. ஆண்டவர் அதன் மூலம் உங்களோடு பேசுவார். என் பேர் ஜான் பென்னட். நான் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்து பக்கத்தில் கல்லடைங்கிற கிராமம் எங்கள் ஊர். கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. பெரிய மகளுக்கு கல்யாணம் ஆச்சு, பையன் 2வது, அவன் MBA முடிச்சுட்டு வேலை பார்த்துட்ருக்குறான். நான் பாம்பேயில் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்குறேன். திருமணமாகி 29 வருஷம் ஆச்சு. இந்த 29 வருஷ காலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும், சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். மற்றபடி சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டோம், அடித்தோம், பிடிச்சோம், அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியணும், எல்லா விஷயத்துலையும் கீழ்ப்படியணும். அதுதான் ஆண்டவருடைய பிரதான கட்டளை. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு என்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிவேன் எல்லா விஷயத்துலையுமே. சின்ன ஒரு விஷயம்னா கூட, கடையில் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா கூட நான் கூட போகணும், இல்லைன்னா எங்கிட்ட கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. வேலை விஷயமா இருந்தாலும், வீடு வாங்குகிற விஷயம், இடம் வாங்குகிற விஷயம், பசங்களை படிக்கிற விஷயம், இது எல்லாத்துலேயுமே அவங்க இஷ்டத்துக்கு எதுவும் முடிவு எடுக்க மாட்டாங்க. 2 பேர் சேர்ந்து தான் முடிவு எடுப்போம். எங்கள் அம்மா இது நாள் வரைக்கும் ஏசப்பா கிட்ட நீ அதை கேளு இதை கேளுன்னு சொல்லி கொடுத்ததில்ல. அவங்க எப்போ சொல்கிற ஒரே இது என்னென்னா, அவரோட சித்தம் என்னவோ அந்த சித்தத்தின்படி நடக்கட்டும், அப்படின்னு நீ கேளு, அப்படி தான் நீ ஜெபிக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஹோட்டலில் சாப்பிட்டாலும், எவ்வளோ சுவையாக சாப்பிட்டாலும் என் மனைவியோட சமையலுக்கு ஈக்குவல் ஆகாது. சைல்ட்ஹுட் ரொம்ப ஹாப்பியஸ்ட் சைல்ட்ஹுட். நிறைய எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்னு தெரியாது. ஏன்னா நிறைய பேரோட சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டால் அது அவங்களோட சப்கான்ஷியஸில் பாதிக்கும். அது அவங்க வளரும்போது மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்கும் சொசைட்டியில். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏசப்பா எனக்கு கொடுத்த குடும்ப அட்மாஸ்ஃபியர் அவ்வளோ சந்தோஷமான ஒரு அட்மாஸ்ஃபியர். ஒரு நாளும் ஒருபோதும் எனக்கு இந்த நகை வேணும், எனக்கு இந்த மாதிரி ஆடம்பரமான நகை வேணும், இந்த மாதிரி ஆடம்பரமான சாரி வேணும், அந்த மாதிரி எதுவுமே அந்த ஆடம்பர வாழ்க்கை பக்கம் திரும்பினதே கிடையாது. சிக்கனுன்னா தேவைக்கானதுக்கு தான், தேவையில்லாம அப்படி கஞ்சத்தனம் கிடையாது. கஞ்சத்தனம் வேறு, சிக்கனம் வேறு. சிக்கனமானவங்க, பயங்கரமான சிக்கனமானவங்க. எங்கள் குடும்பத்தில் நான் ஹவுஸ் ஒய்ஃபு, வேலை கிடையாது, ஹஸ்பண்ட் மட்டும்தான் வேலை. ஒரு சேலரியை வச்சு 5 மிஷினரிகளை நாங்கள் தாங்கிட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் அந்த வீடு ஆடம்பர செலவுகள். நாங்கள் அதை ஒதுக்கி ஓரம் கட்டிடுவோம். அந்த செலவுகளை நாங்கள் இது பண்ண மாட்டோம். வெட்டிங் டே, பர்த்டே, அதுக்கு கிஃப்ட் வாங்கணும், அந்த பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த சிந்தனையிலே நாங்கள் இது பண்ண மாட்டோம். இது இல்லாத பிள்ளைங்க எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரி முதியோர் இல்லத்தில் நாங்கள் பிள்ளைகளுக்கு பர்த்டேன்னு சொன்னால் அந்த முதியோர் இல்லத்தில் போய் அவங்களுக்கு அந்த வயசானவங்க, ஆதரவற்ற பிள்ளைங்க, அவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு போடுவோம். அதுதான் ஆசீர்வாதம். அதே மாதிரி எங்கள் பிள்ளைக்கு திருமணம் நடந்து சென்னையில். திருமணத்துக்கு முன்னால் நாங்கள் எல்லாமே 4 பேரும் பேசி டிசிஷன் எடுத்துகிட்டு தான் நாங்கள் எல்லாத்தையுமே இது பண்ணுவோம். அப்போ கார்டு விஷயத்தில் வெட்டிங் கார்டு 5 ரூபா 5 rupees கார்டு தான் நாங்கள் அடித்தோம். காஸ்ட்லியாக அடிக்கல. எதுக்கு காஸ்ட்லியாக அடித்து வாங்கி அதை கிழித்து தூர தான் போடுவாங்க. அந்த எந்த இடத்துல கல்யாணம் அப்படின்னு பார்த்துட்டு கிழிச்சு போடுவாங்க. எதுக்கு நம்ம 50 rupees 100 rupees மக்களை பெருமைப்படுத்துறதுக்கு. அதனால் அந்த பெருமையை வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்னு எழுதிட்டு இந்த காசை மிச்சப்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், வசனம் மேரேஜுக்கு வர எல்லா மக்களுக்கும் ஆண்டோடைய வசனத்தை கேட்கட்டு. எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஆண்டவர் அறியாத ஜனங்க.
அந்த மக்களுக்கு நாங்கள் வந்து ஒவ்வொரு கிஃப்டாக ஒரு வசனம், ஆண்டோடைய வசனத்தை நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பினா எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். என் ஃபேமிலியில் வந்துட்டு தெர் இஸ் நோ சீக்ரெட். எங்கள் 4 பேருக்குமே வந்துட்டு என்ன நடக்குதுன்னு எங்கள் 4 பேருக்குமே தெரியும். திருமணமான பிறகு தான் ஜெபிக்கிறது அப்படின்னு தெரியும். ஆரம்பத்தில் அவங்க ஜெபிப்பாங்க, நான் அப்படியே படுத்துங்கிடுவேன். அவங்க ஃபஸ்ட் எல்லாம் ஜெபிக்கவே மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்கள ஆவிக்குரிய இதில் கொண்டு வந்ததே நான் தான். நம்ம முதலிடம் ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும், அதுக்கப்புறம் எல்லாம் ஆண்டவர் கூட நமக்கு தருவார். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள தேடுங்க அப்படின்னு எழுதிட்டு ஆண்டவரை ஜெபிக்க வச்சு எப்போவுமே பைபிள் வாசிக்க வச்சு பைபிள் முடிக்க வச்சது நான் தான். இந்த 29 வருஷத்தில் எங்கள் குடும்பம் இவ்வளோ சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருக்க காரணம் ஜெபம், எங்களுடைய குடும்ப ஜெபம். இந்த 29 வருஷத்தில் ஒரு நாள் கூட நாங்கள் மிஸ் பண்ணது கிடையாது. ஹஸ்பண்ட் வந்து மும்பையில் வேலை விஷயமாக அங்கே இருந்தாலும் நாங்கள் பிள்ளைகள் 3 பேரும் சேர்ந்து 8 o'clockலேருந்து 9 o'clock வரை எந்த ஃபோன் கால் வந்தாலும் நாங்கள் எடுக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு அங்கே ப்ரேயர் அந்த ஜெபம் முடிச்சுட்டு தான் அந்த ஃபோன் கால் நாங்கள் அட்டன் பண்ணுவோம். நாங்கள் குடும்பமாக தேசத்துக்காக ஜெபிப்போம், எங்களுக்காக ஒரு 10 minutes தான் நாங்கள் ஜெபிப்போம். மோகன் அங்கிள் வந்து அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, தாய்மொழியில் தான் பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் இங்கிலீஷில் வாசித்தாலும் அது தாய்மொழியில் வாசிக்கிற மாதிரி அது உள்ளத்தில் அது கிரியேட் செய்யாது, பதியாது அந்த. ஸோ தமிழ் வசனத்தை சத்தமாக வாசிப்போம் குடும்பமாக உட்காந்து. அப்போ அந்த வசனம் ஒவ்வொரு உள்ளத்துலேயும் கிரியேட் செய்து அதை வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுவோம் நாங்கள் வாழ்க்கையில். எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம். எங்கள் குடும்பம் இப்படி ஒரு குட்டி மோட்சமாக இருக்க காரணம் எங்களுடைய ஜெபம், என்னுடைய கண்ணீரின் ஜெபம். அதுதான் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது. எனக்கு நல்ல ஒரு புருஷன் கடவுள் கொடுத்துருக்காரு. ஒலிவ மர கன்றுகள் ஆண்டவர் கேட்டபடி என் கண்ணீரை கேட்டு ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, குட்டி மோட்சமாக மாற்றிருக்கிறாரு. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. சாட்சியை பார்த்தீங்களா? அந்த குடும்பத்தார் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கல்ல. குடும்ப ஜெபத்தை விடவே இல்லை. ஃபேமிலியாக நாங்கள் ஜெபிக்கிறதுனால எங்கள் குடும்பம் ஒரு குட்டி மோட்சமாக இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு காரணம் வந்து அவங்க குடும்பமாக ஜெபிக்கிற ஒரு ஜெபம், அது ரொம்ப முக்கியம். இந்த குடும்ப ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தி தான் 2003 வருஷம் நான் வந்து தனியாக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்து ஒரு 3 நாள் ஜெபிப்பதற்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே 3 நாள் ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை தியானிப்பது, ஜெபிப்பது, அந்த மாதிரி ஆண்டவரோடு நான் இருந்த சமயம் ஆண்டவர் பிரத்யட்சமாக ஒரு காரியத்தை பேசினார். மகனே, குடும்பங்கள் மீது கவனம் செலுத்தி நீ ஜெபிக்கணும் என்று ஆண்டவர் பேசினார். ஏன் ஆண்டவரை திடீரென்று சொன்னால், கடைசி காலம் இருக்கிறதுனால சாத்தானும் குடும்பத்தை அவன் குறிவைத்து தாக்குகிறான். குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கெடுக்கிறான், குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை கெடுக்கிறான், குடும்பத்துக்குள்ளே வியாதி, பிரச்சனை, போராட்டத்தை கொண்டு வருகிறான், அவனுடைய நிம்மதியை குலைத்து விடுகிறான். இந்த மாதிரி போராட்டங்கள் குடும்பத்தில் அதிகமாய் வருகிறது. அதனால் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட நீ ஜெபிக்கணும் என்று ஆண்டவர் பேசினார். சரி ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ மாத்திரம் ஜெபித்தால் போதாது, அந்த குடும்பங்கள் ஜெபிக்க வேண்டும். எந்த குடும்பம் ஜெபிக்கிறதோ அந்த குடும்பத்தில் என்னுடைய பாதுகாப்பு ஆசீர்வாதமும் உண்டாகும். இதை இந்த மக்களுக்கு என்னை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் பேசினார். அந்த சமயத்தில் தான் குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டம், ஃபேமிலி பிளஸிங் ப்ரேயர் பார்ட்னர் என்கிற ஒரு திட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்த சொன்னார். அதன்படி நாங்கள் இந்த திட்டத்தில் எந்தெந்த குடும்பம் இணைந்திருக்கிறாங்களோ அவங்களுக்காக தினமும் ஜெபிக்கிறாரு. அந்த குடும்பத்துக்கு என்னென்ன ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கணும், பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும், ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கணும். சாத்தான் எப்படியெல்லாம் ஒரு குடும்பத்தை அட்டாக் பண்ணுவான், அவங்க எப்படி பாதுகாக்கப்படணும் அப்படிலாம் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுவார். அப்படி சொன்னதுனால, சரி ஆண்டவரே, அந்த மாதிரி நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபித்தது மாத்திரம் இல்லை, இதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஜெபிக்கணும், அதற்கு அவங்கள வழி நடத்து அப்படின்னு சொன்னார். இதில் எனக்கு என்ன பண்ணணும், காசு கொடுக்கணுமா அப்படின்னா காசெல்லாம் ஒன்றும் கிடையாது, இலவசம். இந்த திட்டத்தில் யார் வேண்டுமானாலும் எந்த குடும்பம் வேண்டுமானாலும் இணையலாம். அதுக்கு காணிக்கை கிடையாது, காசு கிடையாது, இலவசமாக இணைந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு கண்டிஷன்,
ஒரு கண்டிஷன் தான் ஆண்டவர் சொன்னார். என்னென்னா, குடும்பமாக ஜெபிக்கிறவனும் அவங்கள தான் இந்த திட்டத்தில் சேர்த்து கொள்ளணும். அப்போ நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கும்போது நீங்களும் உங்களுக்காக ஜெபிக்கணும்ல. ஜெபிச்சா தான் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியும். அதனால் நீங்கள் பைபிள் வாசிக்கிறது மட்டுமில்ல, ஜெபமும் பண்ணணும் என்று ஆண்டவர் ஆலோசனை கொடுத்திருக்கிறார். அப்போ எந்தெந்த குடும்பத்தில் நாங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணுவோன்னு அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு எல்லாம் நாங்கள் ஜெபம் செய்வோம். நீங்கள் ஜெபிக்கலனா நாங்கள் ஏன் உங்களுக்காக ஜெபிக்கணும்? ஆண்டவர் கேட்பார்ல, அவங்களே ஜெபிக்கலை, நீ அவங்களுக்கு பாரப்பட்டு ஜெபிக்கிறன்னு கேட்பார்ல. அதனால் முதல்ல உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க அர்ப்பணித்தா ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த திட்டத்தில் சேர்ந்து கொள்ள நீங்கள் விரும்பினா எங்களோட தொடர்பு கொள்ளலாம். ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, அதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் இணைய விரும்பினால் 9842735305 இந்த நம்பர், அல்லது 0463935333 இந்த நம்பர். அதுக்கு partner@jesusredeems.org. இதுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த கவர் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. இந்த கவருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காரியம் இருக்குது. ஒன்று, இந்த ஜெபத்தை குறித்த விவரங்கள், இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தை பற்றிய விவரங்கள் அதில் இருக்கும். நீங்கள் ஜெபிக்கும்போது என்ன நடக்கும், ஏன் ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார், அது இதில் இருக்கும். அந்த பேம்ப்லெட்டை நீங்கள் வாசித்து அறியணும். ரெண்டாவது, இதில் ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்போம். இந்த ஃபார்மில் உங்களுடைய பெயர், முகவரி, உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ், உங்களுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க, அப்பா அம்மா இருக்காங்களா, குழந்தைகள் இருக்காங்களா, என்ன வயசு, என்ன படிக்கிறாங்க, எல்லாத்தையுமே நீங்கள் நிரப்பி பின்னால் உங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ ஒட்டணும். குடும்பமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒட்டி இதில் ஜெபக்குறிப்பு எழுதி இன்னென்ன காரியத்துக்கு எங்கள் ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அது கவருக்குள்ளே வச்சு அனுப்பணும். அதுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்கோம் ப்ரௌன் கலரில். இந்த ஷீட்டை நிரப்பி இந்த கவருக்குள்ளே வச்சிடலாம். கரெக்டாக இருக்கும். இந்த கவருக்குள்ளே வச்சு இதுக்கு மேலே மடிக்கூடாது. இதை வைத்து இந்த நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அதில் ஸ்டாம்பு ஒட்டணும். தகுதியான அளவுக்கு ஸ்டாம்பு நீங்கள் போய் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டு ஸ்டாம்பு ஒட்டி நீங்கள் அனுப்பணும். அனுப்பினா எங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறீங்கன்னு அறிந்து கொள்ளுவோம். அப்போ உங்களுக்கு நீங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை சொல்லி எப்படியெல்லாம் ஜெபிக்கணும் என்கிறதை நாங்கள் அனுப்பி வைப்போம். சரி, இந்த நாளில் ஒரே ஒரு வேத வசனத்தை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 6:33 என்ன சொல்லியிருக்கிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். என் பிள்ளைகளே, நீங்கள் முதல் இடம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். அவர் தான் உங்களுக்கு தலைவர், அவர் தான் உங்களுக்காக சிலுவையிலே மரித்தவர், அவர் தான் உங்களுக்காக பரலோகத்தில் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன இந்த வசனத்தை நினைவில் கொள்ளணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அப்போ எதை செய்தாலும் ஆண்டவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யணும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். பாருங்கள், அந்த குடும்பத்தார் ஒரே சம்பளம் தான், ஒய்ஃப் வேலை செய்யலை, ஆனால் இத்தனை மிஷினரி தாங்குறாங்க. எல்லாம் சொன்னாங்கல்ல, நீங்கள் ஒரு மிஷினரி கூட தாங்காத குடும்பம் நிறையா இருக்குது. அவங்க பல மிஷினரிகளை தாங்கி வர்றாங்க. ஆண்டவர் ஏதாவது குறை வச்சிருக்கிறாரா? மேலும் மேலும் ஆசீர்வதித்து கொண்டிருக்க பிள்ளைகள், அருமையான பிள்ளைகள் ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த குடும்பத்தில் பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஒளிவு மறைவு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் திறந்து பேசி ஒரு குட்டி மோட்சமாக இருக்குது எங்களுடைய குடும்பம் அப்படின்னு மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்கள் குடும்பம் இருக்கணும்ல. அப்போ அதற்கு நீங்கள் குடும்பமாக உட்காந்து பேசணும், பகிர்ந்து கொள்ளணும், குடும்பமாக ஜெபிக்கணும், வசனத்தை தியானிக்கணும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். வீண் செலவு பண்ணக்கூடாது. அனாதைகள், ஏழைகள், அந்த முதியோர் இல்லம் அந்த மாதிரி போய் அவங்களுக்கு ஒரு வேளை உணவு கொடுத்துட்டு அவங்கள ஆசீர்வதிச்சிடுவாங்க. அவங்க மனதார உங்களை வாழ்த்துவாங்க. பாருங்கள், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த மாதிரி சின்ன சின்ன காரியத்தில் கூட கவனம் செலுத்துங்க. ஆண்டவர் உங்கள் மேலே கவனம் செலுத்தி உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம்.
ஆண்டவரே எங்கள் குடும்பமும் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கணும், ஒரு குட்டி மோட்சமாக இருக்கணும், நாங்கள் குடும்பமாக தினமும் ஜெபிக்கணும், உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் நடக்கணும், எங்களையும் அப்படி ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபிக்கணும். எல்லாம் அப்படியே முழங்கால் படியிடுங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகளை ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க. இப்போ அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடி, தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகள் குடும்ப ஜெபத்துக்கு தங்களை அர்ப்பணித்து குடும்பமாக ஜெபிக்கிறதுனால உம்முடைய பிரசன்னமும் ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தில் நிலைத்திருக்கட்டும். அவருடைய ஜெப விண்ணப்பங்களை உங்களுடைய பாதபடியில் வைத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கும் பதில் கொடுத்து அவங்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவையை சந்திங்க, வியாதிகளை அப்புறப்படுத்துங்க, வருமானத்தை பெருக பண்ணுங்க, தடைப்பட்டிருக்கிற காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க. இந்த குடும்பத்தில் சமாதானமும் ஆசீர்வாதமும் நிலைத்திருக்கட்டும். இதே மாதிரி எங்கள் தெருவில் இருக்கிற மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், உண்மை அறிந்து கொள்ளணும். எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க, எங்கள் பட்டணத்தில் இருக்கிறவங்க, எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி ஆசீர்வதியும். தகப்பனே, அப்படி செய்கிறதற்காய் நன்றி. எங்களுடைய தமிழ்நாடு, எங்களுடைய இந்தியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பத்திலும் சமாதானமும் ஆசீர்வாதம் உண்டாக, எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். அறிந்து கொள்ள வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். உம்மை வெளிப்படுத்த வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய ஆவிக்குரிய மறுமலர்ச்சி மாற்றம் எங்களுடைய தேசத்தில் உண்டாகட்டும். எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஊற்றப்படட்டும். ஒரு மகிமையான எழுப்புதல் உண்டாகட்டும். அப்படியே நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். This program is sponsored by Dharmaratna Textile, Virudhunagar. சங்கீதம் 122:7 படி, உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உங்கள் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. Brother Babu Vellingiri and family, Chennai. 2 சாமுவேல் 7:29 படி, உங்களின் வீடு என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும்படி கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாராக. Brother Prasanna Kumar and family, Kanyakumari. யோவேல் 2:26 படி, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Brother Reynold Winston and family, Nazareth. எரேமியா 31:41 படி, நீங்கள் கர்த்தர் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவீர்களாக. Sister Malarvili and family, Madurai. ஏசாயா 61:7 படி, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் தருவாராக. Brother David Jayaseelan and family, Chennai. அப்போஸ்தலர் 18:10 படி, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Brother Reynold and family, Tiruchirappalli. பாகமம் 28:12 படி, கர்த்தர் உங்களுக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9922246611. இமெயில் முகவரி partners@jesusfilms.org. God bless you.